அண்ணே, சக்தி நம்ம குடி வெட்ட ஆரம்பிச்சு சிஎம் வரைக்கும் போய் அவனை ஒண்ணும் பண்ண முடியல. இது வரைக்கும் எவனுக்கு வர தைரியம் அவனுக்கு வந்திருக்கு. ஐயா, மண் குவாரியில மண்ணை போட்டான். கிரானைட் குவாரி இழுத்து முடிட்டான். நமக்கு வர வேண்டிய எல்லா கமிஷனையும் நிறுத்திட்டான். ஒரு தப்பு பண்ண விட மாட்டான். எல்லாத்துக்கும் மேல நம்ம மேல இருக்கிற பயம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டு நீங்க அமைதியா இருக்கிறதுனாலதான். ஐயா, பந்த கால் நட்டுருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். சக்தி தம்பி, நல்லா இருக்கல? என்னண்ணே, நல்லா இருக்கீங்களா? இப்பதான் உங்க ஆத்துல இருந்து வரேன். இது ஏன் வீட்டு விசேஷம் மாதிரி 108 வகை ஐட்டங்களை போட்டு அசத்திடுவோம். சாப்பிடறவெல்லாம் மூக்கு மேல விரல் வைக்கணும். என்னண்ணே சொல்றீங்க? தங்கச்சி கல்யாணத்தை சொன்னேன். கல்யாணமா? மா, சொல்லுப்பா. ஒன்றும் இல்லைம்மா, வழியில் சீனிவாச ஐயரை பார்த்தேன். நல்லா சமைப்பார்லம்மா. வேற என்னம்மா விசேஷம்? ஒன்றும் இல்லையாம்மா? வச்சிட்டுமா? வச்சிட்டுமா? தங்கச்சி கல்யாணம் யாரோ ஒரு 3வது மனுஷன் சொல்லி என் பையனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். செத்திருப்பாங்க. அதுக்காகத்தான் எனக்கு ஆளை வச்சு சாகடிக்கவும் தெரியும், ஆளை வச்சு சாகடிக்கவும் தெரியும். இப்ப கூட ஒண்ணும் இல்ல, கல்யாணத்துக்கு நான் கூப்பிடுறேன். தாராளமா வரட்டும். போலீஸா இல்ல, சக்தியா. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பழைய சக்தியா வரணும். வருவானா? சொல்லு, நான் கூப்பிடுறேன். எனக்கு சிவன் முடிவு பண்ணிட்டான்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். தங்கச்சி கல்யாணம் இல்ல, நம்ம போக வேணாம்? நீங்க வேற, அவனையே கூப்பிடல. மகா கூப்பிடுவா. என்ன வளகாப்புக்கா? அவ உன்னை கூப்பிடாங்க நம்பிக்கை எனக்கு இல்ல. என் தங்கச்சி கண்டிப்பா கூப்பிடுவா. மகா, மா, உன் அப்பா எதிர்த்து என்னாலதான் முடியல. அண்ணன் இல்லாம எப்படி? உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான். இப்ப கூப்பிடு, ஓடி வந்துடுவான். அம்மா, எனக்கு என் அப்பா தான் முக்கியம். என் பொண்ணுக்கு நான் தான் முக்கியம். உனக்கு யாரு முக்கியம்? நீ முடிவு பண்ணிக்க. கெட்டி மேல கெட்டி மேல கெட்டி மேல ஆங்கல்யம் தங்கினானேனாம் அவஜீவனகேதனாம் கண்டே பத்ராமின் சுபஹே தொங்கீவ சரதாம் சதம். திருத்துறை பூண்டியாரே சௌக்கியமா? என்னடா கூட்டத்தை ஒழுங்கு பண்ற? நீங்க போங்க. நார்மல் தண்ணி தனித்தனியா பிரிச்சு அனுப்பிச்சோன்னா ஒரே ஏரியில் அனுப்பிட்டு என்ன நெருப்புல வார்த்தை. நீ போட பார்த்துட்டு உள்ள வந்தவன் தானே? நீ எல்லாம் ஏசி சாப்பிட்டா போகையில ஏசி திருடிட்டு போயிட மாட்டியா? போய் இசை திருடி சாப்பிட. இது நம்ம
வீட்டு கல்யாணம்யா, உன் தங்கச்சி கல்யாணம். எந்திரி மாப்பிள, எந்திரி மாப்பிள. ஐயோ, யாரோ எவரோ மாதிரி வந்து உட்காந்து சாப்பிட்டு இருக்கீங்க. மாப்பிள வாயா. அக்கா, அங்க பாரு, நம்ம இவ்வளவு பேர் இருந்து கூட கூட்டத்துல அனாத மாதிரி உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். நான் எவ்வளவோ கூப்பிட்டு வரமாட்டேங்கிறேன். என்னால தாங்க முடியாம போய் கூட்டு வாங்க. சொந்த பந்தத்துக்கு தாம்மா சொல்லி அனுப்பணும். சொந்த அண்ணனுக்கெல்லாம் என் தங்கச்சி கல்யாணத்துல நான் கை நினைக்காம போவேனா? அண்ணன் வந்திருக்காரு. ஊர்லயே பெரிய தலைக்கட்டு. கல்யாணத்துக்கு அவர் வரல. ஆனா நம்ம வீட்டுல எது நடந்தாலும் அவர் தலைமையில தான் நடக்க. முதல் ஆசீர்வாதம் அவர் தான் வைங்க. ஐயா, பொண்ணு மாப்பிள்ள வந்திருக்காங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயா இல்ல வந்து ஆசீர்வாதம் வைக்கமா. ஐயா உண்மையா? நீங்க சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே கல்யாணமே நடத்த. 10 வருஷ கணக்குல எங்க தீக்காம போயிடுவோமோன்னு பார்த்தேன். என்ன சொன்ன? கால வேணாலும் இப்ப விடு. குடும்பத்துக்கு முன்னால சிவனை தெரியாம கூட எவனை எதுக்க கூடாது. நான் தண்டிச்சா உசிர் இருக்காது, மண்டிச்சா உசிர் மட்டும்தான் இருக்கும். உசிரை மட்டும் வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தேன்ல, இவளை கல்யாணம் பண்ணிட்டு வான்னு சொன்னது இவ என் கால்ல விழுறதுக்கு இல்ல, இவ அப்ப என் கால்ல விழணும். கூப்பிடுறீ உங்க அப்பனை. முடியாது. போடி போட. ஐயா வந்துட்டாயா? வர சொல்ல அந்த கிழவனை. வந்திருக்கிறது கிளவு மாதிரி இல்லையா? யாருக்குல போன போட்ட? உன் அப்ப வரல? வந்திருக்கிறது ஏன் அப்ப இல்ல, உனக்கு அப்ப. யாருக்கு பாருங்களேன். இவன் யாருல? ஏன் அண்ணன் கூப்பிடாமையே என் கல்யாணத்துக்கு வந்தவர் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு கூப்பிட்டா என்ன மன்னிச்சிருந்த. எனக்கு என் அண்ணனும் முக்கியம். இவன் ரொம்ப முக்கியமாம்ல. இவன் அடிச்சவங்க அப்பன வர சொல்ல.
செத்த அழுவாங்க. என் தங்கச்சி அழுதா செத்தீங்கடா. நல்ல வேலை அண்ணனா வந்திருக்கேன், போலீஸா வரல. இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சு, தரையில இருக்கிற புல்லட்டும் தவக்குள்ள. நிறுத்து. வேண்டாம் வேண்டாம் சொல்றல. பார், நீ பண்ண தப்பும் பொண்ணு துரத்துது, ஏன் தங்கச்சியை துரத்துது. அவ ஏன் பொண்ணு, நான் அவ அப்ப. இது என்னோட குடும்ப பிரச்சனை. நீ யாரா? நீ யாரா? அப்பா இல்லப்பா அண்ணன். தெரியாம பண்ணிட்டேன், இனிமே இது மாதிரி நடக்காதியா?